வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போது இளமை காலத்திலேயே நம்ம கடவுளுடைய பக்தி கிடையாதுங்க. உங்களுக்கு கடவுளுடைய பக்தி கிடையாது. எப்பவுமே நீங்கள் கடவுளை கும்பிடுறதே கிடையாது. கடவுளுடைய அனுகிரகமே உங்ககிட்ட கிடையாது. கோயிலுக்கெல்லாம் போவீங்க வருவீங்க, சும்மா கலகலன்னு சிரிச்சுட்டு வருவீங்களே தவிர பக்தி உங்கள் உடம்புல பக்தியே கிடையாது. பக்தி கிடையாது. எந்த கடவுளையும் நீங்கள் நம்புறதும் கிடையாது, எந்த கோயிலுக்கு போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் துர்சக்தி மட்டும்தானுங்க, கெட்ட சக்தி மட்டும்தான் உங்களை சுற்றிட்டு இருக்கு. எப்பவுமே கெட்ட சக்தி தான் சுற்றிட்டு இருக்கு. கெட்ட சக்தி விரட்டணும், கெட்ட சக்தி வந்து நம்ம மேலே அண்டக்கூடாதுன்னு சொன்னால் இறைவனை நாடணுங்க. இறைவனை நாடணும்னா சாதாரணமாக நாடக்கூடாதுங்க. என்னங்க, அப்படி ஐக்கியமாயிடணும், சுத்தமாக இருக்கணும். சில பேரில் வந்துங்க தப்பாக நினச்சக்கூடாது. சில பேரில் வந்து இந்த உல்லாசமான இந்த காமம் இருக்கல, இந்த காமத்தினுடைய நினப்பாகவே இருப்பாங்க. வீட்டுக்கு புறப்படும் போதே அந்த காமத்தினுடைய நினச்சிட்டே போகிறது. அப்போ என்ன ஆகுன்னு தெரியுங்களா? துஷ்ட சக்தி சுற்றி பூந்து கர்மவனை கொண்டு வந்து உள்ளே சேர்த்திடும். இன்னொரு ஆடவங்கிட்ட நீங்கள் ஏதாவது தவறு பண்ணும்போது என்ன, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்குமா தவிர அத்தனையும் விஷமாக மாறிடும் உடம்புக்குள்ள. இறைவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்ல வர, அத்தனை உள்ளே போகிறது அத்தனையும் விஷமாக மாறிடும். இப்போ தெரியாது, கொஞ்சம் நாளடைவில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது தெரியும். கொடுப்பாங்க, வாங்கிக்குவீங்க. என்னங்க, இனிக்கும் வந்து இந்த தொண்டையிலிருந்து இதுவரையில் இருந்தாங்க முழுங்கினா முடிஞ்சு போச்சு. அதே தாங்க அந்த கதையும். அது வீட்லேயே முழுங்கலாமே, வீட்லேயே இருக்குது, வீட்லேயே பண்ணலாமே, ஜாலியாக இருக்கலாமே, நிம்மதியாக இருக்கலாமே, இல்லைங்களா? இறைவனை நம்பணுங்க. முருகர் வழிபட்டுவாங்க. முருகர் வழிபட்டு சுத்தமாக இருந்து முருகர் வழிபட்டுவாங்கன்னு. அப்படி ஒரு தீய சக்தியிலிருந்து நீங்கள் விடுபடலான்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.